ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாம் அதில் போடணும். உப்பு, பெருங்காயம், தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இதோட குவான்டிட்டிஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் ப்ரான்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கிளாஸில் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். அந்த ப்ரான்ஸ் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரான்ஸ் எல்லாம் வெந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தென் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வரும். கடைசியில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொரியண்டர் லீவ்ஸ் மேலே கார்னிஷ் பண்ணி நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா ஹாட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். டாடா பாய்.